அதிமுக போனோன்னா அவங்க பாஜக கூட்டணி வேணும்னு வந்திருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வே படி திமுக சார்பாக எடுக்கப்பட்ட சர்வே என்ன சொல்லிடுச்சுன்னா 50 திமுக எம்எல்ஏக்கள் மீது மிகப்பெரிய அதிர்ச்சி எதிர்ப்பு அலை இருக்கிறது. இன்னொரு 40 பேர் டஃப்பாக இருக்காங்க. அந்த 50 பேருக்கு சீட்டு கிடையாதுன்னு ஆல்டர்னேட் கேண்டிடேட்டை பிக்கப் பண்ணிட்டாங்களாம். ஸோ பாஜக கூட கூட்டு சேரலை என்றால் ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியாது. ஸோ அங்கே அதற்குரிய வேலைகளுக்காக அதிமுக போகும். திமுக இந்த பேரை சொல்லிக்கிட்டு, அதாவது மும்மொழி எதிர்ப்பு அல்லது இந்த தொகுதியின் பேரில் அங்கே வழக்குகள் நடந்துட்டுருக்கு. இது நிச்சயமாக கிச்சன் கேபினட்டை நோக்கி செல்லக்கூடும். இவர்கள் செய்துள்ள இந்த வேலைகள் எல்லாம் மேலே அமித்ஷாவையும் இதையும் பாதிச்சிருக்கு. அந்த ரூ என்ற சிம்பல் போட்டது சூப்பர் முதலமைச்சருக்கும் எம்டிக்கு நடுவில்லாம் பேச்சு இருந்ததுனால் அவைகள் எடுக்கப்பட முடியும் என்றால் விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியின் முதல் குடும்பத்தை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மணல் கடத்தல் என்பது ஆண்டிற்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே போகுது. அரசு கணக்கில் வெறும் 38 ஒரு ஜோன்லனா 4ல் சேர்த்தா கூட 100 கோடி. இதை நானும் சொல்லலை. திருப்பி அதே 2023 ஜனவரி மாதம் திரு பிடிஆர் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்ததில்ல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எடப்பாடி அவர்கள் டெல்லி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பி வேலுமணியும் கூட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இன்னும் சில நாட்கள்ல முதல்வர் அவர்களும் டெல்லி போறாரு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லப்படுது. என்ன நம்ம தமிழக அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே டெல்லிக்கு படையெடுப்பதற்கு என்ன காரணம்? இல்லை, டெல்லியில் அதிமுகவுடைய அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. ஐ திங்க் அதுக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி கூட்டணிகள், அவங்க கட்சி பிரச்சனைகளும் இருக்குல்ல. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை தாங்குமா, தக்க வைக்க முடியுமாங்கிற ஒரு வழக்கம் போயிட்டுருக்கு. அடுத்தது கூட்டணி பேச்சுகளும் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் அஃபிஷியலாக சொல்வது மெயினாக அந்த இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு கோமாளி கூட்டம் நடத்தினாங்களே சோழா 5 ஸ்டார் ஹோட்டலில், உங்கள் என்னுடைய வரிப்பணத்தில் பல்வேறு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 சீஃப் மினிஸ்டர் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம். சார், தொகுதி மறுசீரமைப்புனா எல்லா இடத்துலையும் பண்ணணும்ல. இப்போ மெட்ராஸில் 16 எம்எல்ஏ இருக்குது. அதே கணக்கு வச்சிங்கன்னா திருநெல்வேலியில் உங்களுக்கு 11 தான் இருக்குது, 14 வரும். ஸோ அப்போது இப்போ திருநெல்வேலி மக்களுக்கு பாதிப்பு இருக்கா? தொகுதி மறுசீரமைப்புங்கிறது பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணணும்னு சொல்கிறது அம்பேத்கர் சட்டம். ஆனால் இல்லை, வேண்டாம் அப்படின்னு 2 முறை ஒத்தி வச்சிருக்கு. பட் எப்போங்க பண்ணணும்? இப்போ கேமராமேன் என்கிட்ட கேட்குறாரு, சார் என் குழந்தைக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் சார், இந்த ஸ்கூலில் வேணும்னாரு. எத்தனை வயசுப்பான்னு கேட்டேன். இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை சார், சீட்டு கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி இருக்குங்க. இன்னும் 2026க்கு பிறகு எடுக்கப்படும் சென்சஸ்ஸு, அந்த சென்சஸுடைய அடிப்படையில் மறுசீரமைப்பு கமிட்டி போட்ட பிறகு நடத்தப்படும். இதுதான் சொல்லியிருக்கு. 2026 சென்சஸ் பிறகு சென்சஸ்னால் இப்போ 2021 எடுக்க வேண்டியதே எடுக்கலை. அதை வச்சு பண்ண முடியுமா? 2031க்கு அப்புறம் தான், குறைஞ்சபட்சம் 2036க்கு முன்பாக தொகுதி மறுசீரமைப்பு வரவே இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் டெல்லி. ஸோ அதனால இது முழுக்க காமெடி பீஸாக போயிடுச்சு. இதில் இன்னொன்று, இண்டி கூட்டணி இதில் ஒத்துமையாக இருந்தாங்கன்னா இண்டி கூட்டணி அத்தனை கட்சி வரணும். இவர் மம்தா பானர்ஜி அனுப்பிச்சார், அவர் வரவே இல்லை. அதே யூபி பீகார் சீஃப் மினிஸ்டர் அழைச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இண்டி கூட்டணியில் 200 எம்பி இருக்குன்னு சொன்னால் அதில் சமாஜ்வாதி கட்சிக்கு இருக்கிறது தான் 37 பேர், மம்தா பானர்ஜி கிட்ட 25 பேர். அவங்க 2 பேருமே ஆளும் அனுப்பல, வரவுமே இல்லை. ஸோ எனவே இது முழுக்க வேஸ்ட். ஆனால் இவர்கள் செய்துள்ள இந்த வேலைகள் எல்லாம் மேலே அமித்ஷாவையும் இதையும் பாதிச்சிருக்கு. அந்த ரூ என்ற சிம்பல் போட்டது, ரூபாய்ங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை ருப்பியாலேருந்து வருது. ஸோ நீங்கள் அது தமிழ் கிடையாது. தமிழில் ரூபாய்னு எழுதணும்னு சொன்னால் இலக்கணப்படியாக முன்னாடி போட்டு தான் எழுதணும். ரங்கநாதன் எழுதினா அரங்கநாதன் தான் எழுதுவாங்க. ஸோ அது மாதிரி உருபாய்னு எழுதணும். ரூன்னு எழுதினா தமிழும் கொலை பண்ணுறாங்க, அது தமிழ் வார்த்தையும் இல்லை. அது தவிர அந்த சிம்பல் இதில் தேவநாகரி சிம்பல் போட்டதுங்கிறது ஒரு தமிழர் கண்டுபிடிச்சதுன்னு அதை பாராட்டி கருணாநிதி கூட அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது பண்ணது எல்லாமே ஒரு கோமாளித்தனமாக, இந்தியா ஃபுல்லாக திமுக என்பது கோமாளி கூட்டங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது மறைமுகமாக பிரிவினையை தூண்டுகிறது. இது தேவையில்லாமல் ஒரு இது செய்யுது. ஏன்னா இது யார் யார் வந்திருக்கணும்?
இப்போ வெஸ்ட் பெங்காலில் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, கேரளாவில் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் வரவே இல்லை. ஸோ இவங்க எலெக்ஷனுக்கு ஒரு இதை தான் ரெடி பண்ணுறாங்கன்னு ஆயிடுது. அடுத்தது எதுக்கு எடுத்தாலும் பணம் தரலன்னு சொல்கிறாங்க. பணம் வாங்கணும்னு சொன்னால், போன வாரம் நான் ஜெயா ப்ளஸில் ஒரு இன்டர்வியூவில் இருந்தப்போ ஒரு மூத்த அதிகாரியும் வந்திருந்தார் எதிரணியில். அவர் என்ன சொன்னார்னா, ஜெயலலிதா அங்கே இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியோடலாம் வச்சுருப்பாராம். அங்கே இருக்கிற வாட்டர் கமிஷன் செக்ரட்டரி, அங்கே இருக்கிற ஹோம் செக்ரட்டரி, அங்கே இருக்கிற ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அவங்கள்ட்ட அவங்க மொழியில் பேசுவாங்களாம். தெலுங்குக்காரர்னா தெலுங்கில் பேசுவாராம், ஹிந்தி. அந்த செக்ரட்டரி டு செக்ரட்டரியில் தான் இது முடியும். தேவையில்லாமல் ரோட்டில் நின்று கூச்சல் போட்டால் எதுவுமே வராது. ஸோ இவங்க இது பண்ணுறது எல்லாமே கோமாளி கூத்தாட்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் சட்டசபையில் நடக்கிறத பார்த்தா இதுவாக இருக்குது. சட்டசபையில் பேசக்கூடாத விஷயங்களை தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாமே டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இருக்குது. இன்றைக்கி காலையில் செய்தியை பார்த்தீங்களான்னு தெரில. இன்று காலை மாத்திரம் தமிழகத்தில் சென்னையில் மட்டும் 7 சங்கிலி பருப்பும் தாலி அரிப்பும் நடந்திருக்கு. சாரி, சங்கிலி அறுப்பும் தாலி அறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு செய்திகளை மறைப்பதற்காக இவைகளெல்லாம் பெருசு பண்ணப்படுகிறதுன்னு பயமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த டெல்லி பயணத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன? இல்லை, அதிமுக போனோன்னா அவங்க பாஜக கூட்டணி வேணும்னு வந்திருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வே படி, திமுக சார்பாக எடுக்கப்பட்ட சர்வே என்ன சொல்லிடுச்சுன்னா, 50 திமுக எம்எல்ஏக்கள் மீது மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கிறது. இன்னொரு 40 பேர் டஃப்பாக இருக்காங்க. அந்த 50 பேருக்கு சீட்டு கிடையாதுன்னு அல்டர்னேட் கேண்டிடேட்டே பிக்கப் பண்ணிட்டாங்களாம். திமுக 170 சீட்டு குறைய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா கூட கிச்சன் கேபினெட் 140 சீட்டில் போட்டி போட்டால் போதும், மேலும் புதிய கட்சிகளை சேர்த்துக்கணும், தேவைப்பட்டால் வேல்முருகனை கழட்டி விட்டுட்டு பாமக உள்ளே கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் இவங்களையும் விஜயகாந்த் கட்சியிலையும் அவங்களும் இப்போ இதுக்கெல்லாம் ஆதரவாக கொடுத்துட்ருக்காங்க. கூட்டணி ரிலேட்டபிளாக தான் பேச, கூட்டணிக்காக பேசுறதுக்கு போயிருக்கலாம். ஸோ இப்படி அவங்க பாமகவையும் தேமுதிகவையும் திமுக எடுத்துக்கொண்டால் அதிமுகவை சேர்க்காம இவரால் ஜெயிக்க முடியாது. விஜய் சீமான் எல்லாம் திமுகவுடைய பி டீம்கள். அவர்கள் திமுக எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிப்பாங்க, சும்மாவானு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ பாஜக கூட கூட்டு சேரலை என்றால் ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியாது. ஸோ அங்கே அதற்குரிய வேலைகளுக்காக அதிமுக போகும். திமுக இந்த பேரை சொல்லிக்கிட்டு, அதாவது மும்மொழி எதிர்ப்பு அல்லது இந்த தொகுதியின் பேரில் அங்கே வழக்குகள் நடந்துகிட்ருக்கு. இது நிச்சயமாக கிச்சன் கேபினெட்டை நோக்கி செல்லக்கூடும். ஏன்னா விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. டாஸ்மாகில் அதிகாரிகள் செய்தது கொண்டு போனால் கூட இங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிற 4 கம்ப்யூட்டருடைய இது பேக்கப்பு, கிட்டத்தட்ட 4 ஃபோனு 2 ஐபேட் எடுத்து அதோடைய பேக்கப்பு, இதுக்குள்ளே நேரடியாக முதல் குடும்பத்தின் சூப்பர் முதலமைச்சருக்கும் எம்டிக்கு நடுவில்லாம் பேச்சு இருந்ததுனால் அவைகள் எடுக்கப்பட முடியும் என்றால் விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியின் முதல் குடும்பத்தை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக அங்கே ஒரு பேக்டோர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுக்கலாங்களா? ஏன்னா திமுக எல்லா நேரத்திலும் இப்போ வெளியில் எதிர்ப்பு, உள்ளே போனால் சரண்டர் ஆவார்கள் என்பது வெளியில் எல்லோருக்கும் தெரியும். அதுக்காகவும் இருக்கலாம். ஓகே, இது ஒரு புறத்தில் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இவங்க போன இன்னும் 2 நாள்லேயே வந்து ஸ்டாலின் அவர்களும் போகிறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி அவர்கள் கூட வந்து போகிறாங்க. ஸோ எல்லாருமே கூட்டணி போட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியை வலு சேர்க்கறதுக்கு இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் அவங்க வழக்கு வந்ததென்றால் அந்த இரட்டை இலை வழக்குகள்லாம் வந்தால் சரி பண்ணணும். தேர்தல் கமிஷன்லேயும் அங்கேயும் அவங்க ஒரு பேக்கப் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இவங்களுக்கு ஒரு பக்கத்தில் இண்டி கூட்டணி ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் விஜயோடு போகலாம் என காங்கிரஸும் முயற்சி செய்கிறது. ஏன்னா திரு விஜயும் ஜோசப் விஜயும் ராகுல் காந்தியும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இமெயிலில் அப்பப்போ கரஸ்பாண்டன்ஸில் இருக்காங்கன்னு அவங்க காங்கிரஸ் சார்பாகவே உறுதி செய்கிறாங்க. இன்னும் ராகுல் காந்தியுடன் நெருக்கமாக இருக்கிற மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் மிக தீவிரமாக, கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க காங்கிரஸ் இதோட விஜயோட போகிற நிலைமை வரக்கூடாது, அதை தடுக்கணுங்கிறதுக்காக இவர்கள் காங்கிரஸோடு சேர்றதுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இது அதுக்கு பேர் என்ன, கேஸ்களை தடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் வக்கீல் சார்களை மீட் பண்ணுறது, இன்னொரு பக்கம் பிஜேபியோட பேக்டோரில் ஏதாவது தடுக்க முடியுமா என்ற முயற்சியும் செய்யலாம். ஆனால் இந்த டெல்லி பயணம் ஓவராலாக பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து மத்தியிலிருந்து இங்கே மாநிலத்துக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதில் இரண்டாவது சந்தேகமே இல்லைங்க. அதாவது டெல்லி தேர்தல் முடிகிற வரைக்கும் மிக தீவிரமாக எந்த இடி ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டாம்னு வச்சுருக்காங்க. நேற்றுக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு துரைமுருகன் தமிழகத்திலிருந்து ஒரு கனிம வள லாரி கூட சட்டவிரோதமாக செல்லவில்லைன்னு போட்டிருக்காங்க. நேற்றைக்கு போன வாரம் ஒரு 10 நாள் முன்னாடி ஜூனியர் விகடன் அட்டையில் ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக அது வலைதளம் முடக்கப்பட்டால் அதற்கு
மிகப்பெரிய ஆதரவும் திரு மு.க. ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணார். நேற்றைய ஜூனியர் விகடனில் என்ன கார்ட்டூன் என்று சொன்னால் 1000 கனிம வள குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர் செல்லகுமார், கிருஷ்ணகிரி எம்பியாக, அவர் சொல்றார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து மட்டும் 25,000 கோடிக்கு மணல் கனிம வளங்கள் கடத்தப்படுகின்றனங்கிறாங்க. அதே தமிழ்நாடு லாரி ஓனர்ஸ், மணல் லாரிகள் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஒரு நாளைக்கு 4000 லாரி இதில் போகுது, ஒசூர் வழியாக போகுதுன்னு இருக்காரு. போன வாரம் திரு அண்ணாமலை ட்வீட் போட்டிருந்தாரு, 2 லாரிகள் மதுக்கரை, அதாவது கோயம்புத்தூர் பாலக்காடு பார்டரில் மதுக்கரை தான் வரும். ஸோ அந்த மதுக்கரை வாளையாருக்கு முன்னாடி மதுக்கரை வரும். மதுக்கரையுடைய திமுக சேர்மன், முனிசிபல் சேர்மனுடைய மகனுக்கு, முஸ்லீம் சேர்மனுடைய மகனுக்கு சொந்தமான 2 லாரிகள் டாரஸ் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ மணல் கடத்தல் என்பது கிட்டத்தட்ட, அதாவது ஒரே ஒரு ஜோன், மொத்தம் 4 ஜோனாக பிரிக்கிறாங்க. சென்னை வட்டம், திருச்சி வட்டம், கொங்கு வட்டம், இன்னொன்று தென் மாவட்டங்கள், 4 பகுதியாக. இதில் ஒரே ஒரு பகுதியில் மாத்திரம் திருச்சி வட்டத்தில் மட்டும் 4700 கோடி மணல் அள்ளப்பட்டு இருக்கிறது. ஆனால் கணக்கு 38 கோடின்னு இருக்காங்க. இந்த 4700 கோடின்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அது கூட எப்படி கணக்கு வரும்னு சொன்னால், அரசாங்க ரேட்டு ஒரு யூனிட், இப்போ யூனிட்னா 10 அடிக்கு 10 அடி, ஒரு யூனிட்டுடைய ரேட்டு 1000 ரூபா கவர்மெண்ட்டில் நீங்கள் அள்ளுறதுக்கு. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இங்கே போய் கேட்டிங்கன்னா சாண்ட் 2 விதமான சாண்ட் வரும், பி சாண்ட் இல்லாட்டி இன்னொன்று வந்து எம் சாண்டுமாங்க. எம் சாண்ட்னா ப்ரைவேட்டு, பி சாண்ட்னா பிளாஸ்டரிங் சாண்டு. பிளாஸ்டரிங் சாண்டுடைய ரேட்டு 20,000 25,000 ரூபா. 3000 ரூபாய்க்கு அரசாங்கம் விதிச்சதுடைய மதிப்பு 4780. துரைமுருகன் இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவர் தன் மீது வந்துடக்கூடாது. சட்டசபையில் ஒருத்தர் பேசினா யாரும் அது பேரில் வழக்கு போட முடியாது. ஸோ இதை இப்படி பேசிட்டா தற்போதைக்கு அடக்கப்படும் இருக்காங்க. நான் சொல்லிட்டேன் ஜூனியர் விகடனில், நக்கீரனில் சில மாதங்கள் முன்பாக மணல் கடத்தல் முழுமையாக இப்போ இருக்கிற கரிகாலன் கேங்க்லேருந்து போகிறத தடுக்கிறத சென்னை வட்டத்தை மாத்திரம் கரிகாலன் கொடுத்து, இப்போ கிச்சன் கேபினட் அம்மையார், முதலமைச்சருடைய அம்மையாருடைய கிளாஸ்மேட்டாக இருக்கிற ஒரு பெண்மணியுடைய எம்எல்ஏ சொந்தக்காரருக்கு மொத்தமும் மாற்றப்படுகிறது. மீது 3 ஜோன்னு சொல்லி நக்கீரன்லேயே எழுதியிருந்தாங்க. ஸோ மணல் கடத்தல் என்பது ஆண்டிற்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே போகுது. அரசு கணக்கில் வெறும் 38, ஒரு ஜோன்லன்னா 4 சேர்த்தா கூட 100 கோடி. இதை நானும் சொல்லலை. திருப்பி அதே 2023 ஜனவரி மாதம் திரு பிடிஆர் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்ததில் ஆண்டிற்கு நமக்கு மணல் மற்றும் கனிம வளங்களில் 100 கோடி ரூபாய், சில 100 கோடிகள் தான் வருகிறது, இவை பல ஆயிரம் கோடி போகுன்னார். இதே மாதிரி கோயம்புத்தூரில் ஜனவரி மாதம் 23 நினைக்கிறேன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே செம்மண் அள்ளுறதுல முறையான கணக்கு இல்லை அப்படின்னு ஒன்று அரசு வக்கீல் என்ன சொல்லியிருக்கார், இல்லை நாங்கள் பல முறை சோதித்து 100 கோடி ஃபைன் போட்டிருக்கான்றாங்க. ஆனால் ஃபைன் போட்டது, பட் இது எதையும் நம்பாமல் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்குன்றாங்க. ஸோ இன்னொன்று டாஸ்மாகில் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். டாஸ்மாகில் யாரெல்லாம் போர்டில் இருக்காங்கன்னு பார்த்தால், டாஸ்மாக் சேர்மனாக இருக்கிறது உள்துறை செயலாளர் திரு தீரஜ்குமார். அதற்கு அடுத்த பதவியில் இருப்பது துரைமுருகன் அவர்கள் சொன்னதே, இந்த ஆட்சி உதயசூரியன் ஆட்சியா இல்லது உதயச்சந்திரன் ஆட்சியா என்று நான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அவரும் அதில் ஒரு டைரக்டர். ஸோ இந்த உள்துறை செயலாளர் தீரஜ்குமாரை உச்சநீதிமன்றம் அவர் கொடுத்த அஃபிடவிட் நம்பிக்கைக்குரியது இல்லை அப்படின்னு அந்த 41 சிலை கடத்தல் வழக்கில் அவர் கொடுத்த எதிர்த்தரப்பு வக்கீல் திரு என்னுடைய நண்பர் யானைராஜன் சொன்னதை ஏற்றுக்கிட்டு இதை அப்படியே தூக்கி போடுங்க, அதற்கு மாற்றாக இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு கொடுங்க. ஸோ இது எல்லாமே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றமும் கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கு அடுத்த லெவல் அதிகாரிகள் வரைக்கும் வந்திருக்கு. டாஸ்மாக்லேயும் அதே தீரஜ்குமார் இருக்கார். ஸோ இது அங்கேயும் ப்ரெஷர் இருக்குது. சட்ட ரீதியாக மாநிலத்தில் தினந்தோறும் எத்தனை சட்டம் ஒழுங்கு இருக்குது, இதையெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் நடக்குது. இன்னொரு பக்கம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் தமிழ் வழி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு பண்ணுற இவங்க எல்லாமே திமுகவுடைய பி டீம்களாக வேல்முருகன் சட்டசபையில் ஒரு ட்ராமா பண்ணார். ஆனால் நேற்றைக்கு காலையில் வேல்முருகன் சபாநாயகர் அலுவலகத்தில் வேல்முருகனே வேலு சந்தித்து விட்டு அவரை நேரடியாக சீஃப் மினிஸ்டர் ரூமுக்கு கூட்டு போய் சமாதானம் பண்ணார். ஆனால் மீடியாவில் பேசுகிறதுக்கு முந்தானேத்து ஃபுல்லாக எல்லா சேனல்லையும் வேல்முருகன் ஓடிச்சு. ஸோ இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் கிட்டத்தட்ட 96 வெற்றி பெற்ற ஆட்சி 2001 தோல்வி பெற்றது. அடுத்த 5 வருஷம் அப்படி ஒதுங்கி எதிர்கட்சியாக இருந்தாங்க. 2011 தோத்தது 10 வருஷத்துக்கு ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ 26 தோத்தாங்கன்னு சொன்னால் பர்மனெண்ட்டாகவே ஒதுக்கி வச்சுருவாங்களாங்கிற அளவுக்கு கெட்ட பெயர் இருக்குது. இன்னும் 14 மாதங்கள் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக செயல்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம், இல்லை என்றால் கருணாநிதி அவர்கள் ரெக்கார்டை இவரும் மீண்டும் செய்யக்கூடும். ஆட்சி தோற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.